ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல அஞ்சனாங்கிற ஒரு பொண்ணு இருக்கிறா. அஞ்சனாவுக்கு வயசு 13 வயசு ஆகுது. அஞ்சனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்கூலுக்கு போயிட்டு வரா. மத்தியானம் சாப்பாடு கொண்டு போறது, ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சாப்பிட்றது அவளுக்கு ரொம்ப பிடிச்சதா ஒண்ணு இருந்தது. அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ரொம்ப ஜாலியா, சந்தோஷமா இருந்தா. அவ 13 வயசுல பெரிய பொண்ணு ஆகுறா. அந்த விஷயத்த போய் அவங்க சித்திகிட்ட சொல்றா. அவங்க சித்தி கோபத்தோட அவள அடிக்கிறாங்க. அடிக்கிற சத்தம் கேட்டு அழுகுறா. பக்கத்து வீட்டு பாட்டி வந்து பார்க்குறாங்க. "ஏன் அஞ்சனா அழுகுற? என்னம்மா ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. "பாட்டி, இப்படி சித்தி அடிக்கிறாங்க" அப்படின்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுகுறா. "சரி வாம்மா, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் பார்த்துக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா, அப்பா அவள எப்படி சிறு வயசுல பார்த்துக்கிட்டாங்களோ, அந்த ஞாபகமெல்லாம் வந்து அவ ரொம்ப நைட்டெல்லாம் தேம்பி தேம்பி அழுகுறா. அவங்க அம்மா ஞாபகத்தால ரொம்ப அழுகுறா. அவங்க அம்மா இறந்து 2 வருடம் ஆகுது. அடுத்து அவ சின்ன வயசுல எப்படி இருந்தாளோ, அதே மாதிரியே அவங்க பாட்டிக்கிட்டயும் கதையெல்லாம் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே கேட்டு வளர்றா. அந்த பாட்டி அவள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பாகிட்டயும் சொல்றாங்க, "உன் பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டா, ரொம்ப பத்திரமா நல்லா பார்த்துக்கணும். அன்பும் பாசத்தையும் ஊட்டி வளர்க்கணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவரும், "சரி பாட்டி, நான் நல்லா பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. அஞ்சனாவுக்கு 23 வயசு ஆகுது. அவங்க அப்பா அவளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறாரு. அஞ்சனா கிட்ட கேட்குறாரு. "அஞ்சனா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேம்மா. நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "அப்பா இப்போ வேணாப்பா. நீங்க ரொம்ப பண கஷ்டத்துல இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்லி அஞ்சனா சொல்றா. "இல்லம்மா, உனக்காக நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அதை வச்சு உனக்கு நான் கல்யாணம் பண்ணி விட்டுர்றேம்மா. நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணுறேம்மா" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாரு. அஞ்சனா, "சரிப்பா, எல்லாம் உங்க விருப்பம் தான்ப்பா" அப்படின்னு அஞ்சனா சொல்றா. அதுபோல் நல்லபடியா திருமணம் முடியுது. திருமணம் முடியறதுக்கு முன்னாடி உங்க சித்தி பல திட்டங்கள தீட்டுறாங்க. செலவு பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது. இவள எப்படியாவது ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி பல திட்டங்கள தீட்டுறாங்க. "உன் பொண்ண கொண்டு போய் ஹாஸ்டல்ல விடு. வெளிய எங்கேயாவது சொந்தக்கார வீட்ல விடு. இங்கெல்லாம் வச்சு நான் பார்த்துக்க முடியாது. சாப்பாடு போட முடியாது" அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா பேசுறாங்க. "என் பொண்ண எனக்கு பார்த்துக்க தெரியும். நீ அத பத்தியெல்லாம் பேச வேண்டாம். உன் வேலைய பாரு" அப்படின்னு சொல்றாங்க. உங்க சித்திக்காரி இவள ஏழ்மையான குடும்பத்தில தான் குடுக்கணும். நல்ல பெரிய வீட்லலாம் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் தீட்டுறா. அதெல்லாம் தவிடு பொடியாயி அவளுக்கு நல்ல குடும்பத்தில மாப்பிள்ளை அமையுது. அஞ்சனாவோட சித்தி நெனச்சது மாதிரி ஏழ்மையான குடும்பத்தில அஞ்சனாவ கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. ஆனாலும் அஞ்சனா அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா தான் இருந்தா. அவங்க வீட்ல ஆடு, மாடுன்னு எல்லாமே இருந்தது. அந்த ஆட்டு, மாட்டு மீது ரொம்ப பாசமா இருந்தா. அஞ்சனாவோட மாமனார் ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தாரு. அஞ்சனாவையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஏழ்மையான குடும்பமா இருந்தாலும், குடிசை வீடா இருந்தாலும் அங்க சந்தோஷம் நிறைஞ்சிருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருப்பா. அங்க போய் வெளிய விளையாடுறது, வயலுக்கு போறதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அவங்க கணவரோட வயலுக்கு போவா, பில்ல அறுக்குவா, எல்லா வேலையும் செய்வா. ரொம்ப சந்தோஷமா இருந்தா. அந்த சமயத்துல அவளும் தன்னுடைய வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டா. அப்பாவ பத்தி அடிக்கடி நினைக்குவா. அப்பாவ பத்தி நினச்சு, அப்பாவையும் நல்லபடியா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவ நினைக்குவா. நல்ல ஒரு பெரிய வீடு கட்டணும், அப்பாவை பத்தி நினச்சிக்கிட்டே இருப்பா. அவங்க அப்பாவை கொண்டாந்து நம்ம வீட்ல வச்சுக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லியெல்லாம் கனவு காணுவா. அஞ்சனாவும் அவங்க வீட்டுக்காரும் ரொம்ப சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருந்தாங்க. "அப்பாவ கொண்டாந்து வச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம்" அப்படின்னுலாம் சொல்லுவா. "சரிம்மா" அப்படின்னு சொல்லி அஞ்சனா வீட்டுக்காரர் சொல்லுவாரு. அஞ்சனாவோட சித்தி வந்து அவங்க அண்ணா வீட்டுக்கு போயிருவாங்க. அண்ணா வீட்டுக்கு போயிட்டு நான் வரேன்னு சொல்லி 3 மாசத்துல 3 மாசம் ஆயிரும். போயிட்டு 3 மாசம் கழிச்சு வரவே மாட்டாங்க. சரி, அங்க நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சனாவோட அப்பா நெனச்சிட்டு இருப்பாரு. அங்க போனா ஒரு வேலைக்காரிய நடத்துற மாரி அவள நடத்திட்டு இருந்தாங்க. அஞ்சனாவுக்கு இது தெரியாது. அவங்க அப்பாவுக்கும் இது தெரியாது. ரொம்ப சிரமத்துல கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்காரிய நடத்துற மாரி நடத்தி அவங்க அண்ணன் வச்சிருந்தாரு. அவங்க அண்ணியும் ரொம்ப மோசமா இருந்தாங்க. இதெல்லாம் தெரியாம அவ கஷ்டப்பட்டுட்டு அங்க இருந்தாங்க. அஞ்சனா நல்லா விவசாயம் பண்ணி அவங்க வீட்டுக்காரு நல்ல பணக்காசு வந்து நல்ல கோடீஸ்வரங்களா ஆயிட்டாங்க. கோடீஸ்வரங்களா ஆயி அஞ்சனா நெனச்ச மாதிரியே நல்ல ஒரு பெரிய வீடு கட்டிட்டா. நல்லா கோடீஸ்வரங்க நல்லா நகை நட்டு பணக்காசுன்னு நல்லா சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. வாழ்ந்து வந்து ரொம்ப அவங்க வீட்ல பாசத்துக்கும், அன்புக்கும் பஞ்சம் இல்லாம ரொம்ப நல்லா வாழ்ந்து வந்தாங்க. அஞ்சனா அவங்க அப்பாவையும் கூட்டி கொண்டு வந்து அவ கூடவே வச்சுக்கிட்டா. ரொம்ப சந்தோஷமா அந்த பெரிய வீட்ல, புதுசா கட்டுன அந்த பெரிய வீட்ல வாழ்ந்து வந்தாங்க. விவசாயம் செஞ்சு தான் நம்மளுக்கு இந்த மாரி நல்ல ஒரு வரன் கிடைச்சது. அஞ்சனாவும் எனக்கு மனைவியா அமைஞ்சான்னு சொல்லி, அஞ்சனாவோட வீட்டுக்காரர் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லுவாரு. அடிக்கடி நன்றி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இதே மாதிரி அவங்க வீட்ல சந்தோஷமா, மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்தாங்க.
நகைகள், காசுகள் அப்படின்னு சொல்லி நெறைய அவங்க சேர்த்தி வச்சாங்க. அடுத்து அஞ்சனா வீட்டுக்கு வெளிய வந்து பார்க்குறா. வீட்டுக்கு வெளிய வந்து பார்க்கும்பொழுது, அவளுக்கு நம்ம நகை, காசு, பணத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இப்போ நம்ம சித்தி எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி அவ ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. யோசிக்கிறப்போ, அவங்க சித்திக்கு அங்க இருக்கும்போதே நம்ம அஞ்சனாவை இவ்வளோ கொடுமைப்படுத்தணும். அதுக்கு தகுந்த மாரி தான் நம்மளுக்கு இங்க நடக்குதுன்னு நெனைக்கிறாங்க. அஞ்சனாவும் அங்கேருந்து யோசிக்கிறா. என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம அம்மா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அஞ்சனாவோட சித்தி வந்து நம்ம அஞ்சனாவுக்கு பண்ண கொடுமைனால தான் நம்மளுக்கு இப்படியெல்லாம் நடக்குது. நீ யாரும் இப்படியெல்லாம் கொடுமை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அடுத்து அஞ்சனாவ பார்க்க வராங்க. அஞ்சனாவ பார்க்க அவங்க சித்தி கிளம்பி வந்துட்டுருக்குறாங்க. ஊருக்குள்ளே வந்ததுமே அஞ்சனா வீடு எங்கே காணோன்னு சொல்லி தேடுறாங்க. அஞ்சனா வீட்டில் பெரிய பெரிய பல்பு லைட் எரியுது. பெரிய வீடாக இருக்குது. இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நம்ம ஏழ்மையான குடும்பத்தில் தானே அஞ்சனாவை கொடுத்தோம். கஷ்டப்படுற குடும்பத்தில் எப்படி இவ்வளோ பெரிய வீடு கட்டினாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காங்க, நம்மளை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தத்தோடு வெளியே நிற்கிறா. அஞ்சனா வெளியே வரா. வெளியே வந்ததுமே பார்க்குறா. சித்தி வாங்க சித்தி வாங்க சித்தின்னு வீட்டுக்குள்ளே அன்போடு கூட்டிகிட்டு போகிறா. அஞ்சனாவோட சித்தி தன்னோட தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்குறாங்க அஞ்சனாட்ட. "அஞ்சனா என்னை மன்னிச்சிருமா" அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறா அஞ்சனா.